உங்களை நீங்கள் மதிக்கத் தொடங்கினால்தான் வாழ்க்கை உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுடைய வளர்ச்சிக்காக. நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நிறைய பேர் பார்த்தோம்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, என்னோட வாழ்க்கையில் வளர்ச்சி வரல, வெற்றி வரல, எல்லாரும் வளர்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. என்னைக்கு உங்களை நீங்கள் மதிக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்ககிட்ட வளர்ச்சிங்கிறது வரும். இது தெரியாதனால தான் பல இடங்களில் போய் மன அழுத்தம்ங்கிறோம், சமாளிக்க முடியாத சூழலுங்கிறோம். அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எம்எஸ்கே உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அப்போ எதில் எல்லாம் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குன்னா, உங்களோட கல்வி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உளவியல் ஆரோக்கியம், உங்களுடைய சமூக அந்தஸ்து, இதை எப்படி சமாளிப்பது, எப்படி எதிர்கொள்வது, இதனால் நீங்கள் புரிந்து கொண்டது என்ன, நீங்கள் மற்றவர்களிடத்தில் புரிய வைப்பது என்ன, இந்த முரண்பாடுகள் தான் உங்களுக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. அப்போது எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும், ஆனால் செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் வர்றதுனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்போது உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வளர்ச்சியை நோக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில். அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கறது, கேட்டது, கெட்டது, இதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கோம். அந்த இயக்க நிலையிலே ஏற்படக்கூடிய நீங்கள் ஒன் வேல போவீங்க, இல்லை மற்றவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போவீங்க, மற்றவங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு போவீங்க, நல்ல நிறைய தகவல்களை சேகரித்து செயல்படுவீங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். அதைத்தான் நாங்கள் உங்களை பகுப்பாய்வு செய்து உங்களை இயக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில். உங்களை நீங்களே கொண்டாடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம இதை செய்யாததுனால தான் நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன செயலாக இருக்கலாம், பெரிய செயல்களாக இருக்கலாம், யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா, யாராவது அன்பான வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்களா, நம்மளை அப்ரோச் பண்ண மாட்டாங்களா, நம்மளை வெரி குட் சொல்ல மாட்டாங்களான்னா ஏங்கி தவிக்கிறோம். ஒரு ட்ரெஸ் போட்டால் யாராவது வெரி குட் சூப்பர்னு சொல்ல மாட்டாங்களான்னா அந்த ஏக்க நிலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வளர்ச்சிக்கு தடை. உங்களை நீங்கள் கொண்டாடுங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், கொண்டாடுங்க. தப்பு செஞ்சுருந்தா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அதை வளர்க்கறதுக்கான வழிகளை உருவாக்க முடியும். உங்களைவே நீங்கள் நம்பாதப்போ வளர்ச்சி எங்கிருந்து வரும்? மற்றவங்க பாராட்டுறது மட்டும் மகிழ்ச்சி கிடையாதுங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் கொண்டாடுங்க, அப்பொழுதுதான் வளர்ச்சி கிடைக்கும். இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஐயோ எனக்கு ஒரு லக்கில் கிடைச்சிச்சோ அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை. மற்றவங்க உங்களை பாராட்டுறதுனால அது வளர்ச்சி இல்லை. நீங்கள் மேலும் மேலும் அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு தான் உங்களோட சுய சிந்தனை, சுய எண்ணம், சுய செயல்பாடு வேலை செய்யணும். அது லாக் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். பலர் வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிச்சிருப்பாங்க, பல சாதனைகள் புரிஞ்சிருப்பாங்க. அது கல்வியில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், சமூக அந்தஸ்தில் இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி சந்தோஷ உணர்வுகளை கொண்டாட தெரியாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட அவங்களால கொண்டாட தெரியாது. அந்த புகழ்ச்சிக்கும் ஏக்கத்துக்கும் போயிட்டுருப்பாங்க. அது மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆசைகள், உணர்வுகள் இதெல்லாம் தெரியாதனால பல நேரங்களில் ஒரு விரக்தி நிலை ஏற்படும். ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன் இதை செய்ய தவறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி மேம்படும். இதையெல்லாம் முறைப்படுத்த தான் உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது. அப்போது நீங்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டுமா, உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய உதவி மேலாண்மை தேவையா சிந்தித்து பாருங்கள். அப்போது நீங்கள் எதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கணும், யாருக்காக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களாலேயே உங்களை சந்தோஷப்படுத்திக்க முடியல, எதெடுத்தாலும் சந்தேகங்கள் வருது, எதெடுத்தாலும் கேள்விகளாக வருது, எதெடுத்தாலும் சுய கேள்விகள், சுய சந்தேகங்கள் அதிகமாக வருதுன்னா மகிழ்ச்சிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது மற்றவர்களுக்கும் பயனற்றதாக போய்விடும். ஏன் உங்களுக்குமே அது பயனற்றதாக போய்விடும். அப்போது மகிழ்ச்சி வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா உங்களை நீங்கள் கொண்டாடுங்க.
கொண்டாட முடியலை, இல்லை எனக்கு சந்தோஷத்தை எடுத்து பார்க்க தெரியல, சந்தோஷம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க, சிரிக்கிறதுனா மறந்து போச்சுங்கிறாங்க. அப்போது ஒரு வேலை செய்கிறது ஆர்வத்தோடு செய்கிறது வேற, உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களை நீங்கள் புரிந்து கொள்வது வேறு. அப்போது இதுக்கெல்லாம் தான் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இதில் தான் வாழ்க்கை அமைந்திருக்குது. இதில் வர்ற ப்ளஸ் மைனஸ், அதாவது உணர்வும் உணர்ச்சியும், இதை முறைப்படுத்தணும். அதிகமான சந்தோஷத்தினையும் முறைப்படுத்தணும், ஒன்றுமே இல்லைனாலும் முறைப்படுத்தணும். அப்போ தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். அதற்கு தான் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.